இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திருமணம் மட்டும் இல்லை, திருமணத்தை தாண்டி ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் திருமணம் நடந்துருது, அவங்களுக்குள்ளார இந்த ஒற்றுமைகள் இல்லாமல் இருக்கு. இதுக்கு ஜாதகம் காரணமா இல்லை அவங்களுடைய புரிதல் காரணம்? அதாவது ஜாதகமே காரணம். இப்போ லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகம், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியது கணவனோ மனைவியோ. அந்த லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8, 12க்கு போனாவோ இல்ல பாதக ஸ்தானம் அஸ்தங்கம் அடைஞ்சாவோ அவங்க கணவனவனுக்குள்ள கருத்து வேறுபாடாகி ஒரு பிரிவை கூட கொடுக்கலாம். அதனாலதான் அதே மாதிரி தினம் பொருத்தமெல்லாம் நம்ம பெரிய பொருத்தம் 10 பொருத்தம்னு சொல்லி பார்ப்பாங்க. முதல்ல எடுத்தது அதான் தினப்பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. தினப்பொருத்தம்னா நிறைய பேருக்கு அந்த 10 பொருத்தத்துக்கு என்ன அர்த்தம்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த தினப்பொருத்தம் அப்படின்னா தினமும் சீண்டிக்கிறது, கணவன் மனைவி சீண்டிக்கிறது. அந்த சீண்டல் இருந்தா தான் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆனா இங்க கல்யாணம் பண்ணது மனைவியை இந்த ஊர்ல விட்டுட்டு அவன் வெளிநாட்டுக்கு போயிடுவான். அப்புறம் எங்க போய் தினப்பொருத்தம் அங்க சீண்டல் இருந்தா தான் அங்க சந்தோஷம் இருக்கும். இருந்தாலும் அப்ப ஜாதக ரீதியா பார்க்கும்போது கணவன் மனைவி 6, 8 இருக்கும். அப்ப மனைவியும் கணவனும் பிரிஞ்சிருந்தா தான் அங்க அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதுக்காகவே அந்த ஜாதக ரீதியா சிலர் வெளிநாடு வெளி மாநிலம் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும்.